இது உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஊந்து போச்சு, ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆள் இறங்க முடியாது. ரெண்டாவது இது உள்ள தூக்கத்துக்கு யாரு அந்த ஆள் வர வைக்கணும். இங்க தூக்கத்துக்கு எந்த அடையாளமே கிடையாது. அந்த குழந்தை தூக்கணும் வரும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து எல்கேஜி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்துள்ளார் மாணவி லியா லட்சுமி. அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு கடந்த 2ஆம் தேதி பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மதியம் உணவு இடைவேளை விடப்பட்டுள்ளது. அப்போது மாணவி லியா லட்சுமி பள்ளி வளாகத்தின் உள்ளே விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்குள்ள கழிவுநீர் தொட்டியின் மீது ஏறியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கழிவுநீர் தொட்டியின் இரும்பு மூடி மக்கிய நிலையில் இருந்ததால் திடீர் என கழிவுநீர் தொட்டிக்குள் மாணவி தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மாணவியை மீட்ட பள்ளி ஆசிரியர்கள் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே மூச்சு திணறி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் தனியார் பள்ளி நிர்வாகம்தான் என கூறி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு. ரெண்டாவது ஒரு ஆள் இறங்க முடியாது. ரெண்டாவது இது உள்ள தூக்கத்துக்கு யாரு அந்த ஆள் வர வைக்கணும். இங்க தூக்கத்துக்கு எந்த அடையாளமே கிடையாது. அந்த குழந்தை தூக்கணும் வரும். யார் தூக்குனாங்க எப்படி தெரியும்? இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இவ்வளவு உயரமான கழிவுநீர் தொட்டிக்கு மேல் ஏறி குழந்தை எப்படி விழுந்திருக்க முடியும்? குழந்தையை எப்படி இவ்வளவு சிறிய கழிவுநீர் தொட்டியில் இருந்து தூக்கினார்கள் என மாணவியின் உறவினர்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி போராடி கொண்டிருக்கும் சூழலில் பள்ளி நிர்வாகம் சிறுமியை தூக்கிச் சென்று காரில் ஏற்றும் பரபரப்பான சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளது. ஆனால் கழிவுநீர் தொட்டிக்குள் குழந்தை தவறி விழும் காட்சி அதில் இல்லை. இந்த நிலையில் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.